விடிய அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை தயாரிக்கும் பணிகளை முழுமையாக விசைத்தறியாளர்களுக்கே வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. விடிய ஆட்சியில் அதிக மின்கட்டணம், வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றால் ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விசைத்தறியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விடிய அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியின்படி அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடை தயாரிப்பு பணிகளை விசைத்தறியாளர்களுக்கே முழுமையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாத விடியா திமுக அரசு விசைத்தறியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் மிச்சமாகும் எனவும் கூறப்படுகிறது. பள்ளி சீருடைகள் விசைத்தறியில் தான் உற்பத்தி செய்யப்படும் என்று தேர்தலுக்கு 139 அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக அதை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. ஏன்னா மொத்தம் ஒரு 3 கோடி மீட்ரு பள்ளி சீருடை வருது. அதில் 96 லட்சம் கேஷ்மெண்ட் மட்டும் தான் நாங்கள் விசைத்தறியில் ஓட்டுறோம். மீது எல்லாமே ஆட்டோவில் நம்ம தானியங்கி தறியில் தான் ஓடிட்டு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலைவாய்ப்பு முழுக்க பறிக்கப்படுகிறது. எங்களுக்கு முதல் கட்டமாக வேலைவாய்ப்பு இல்லாதனால 1லிருந்து 5 வரைக்கும் சத்துணவு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு எங்களுக்கு இந்த சட்டம் போட்டதை எடுத்துகிட்டு ஸ்டைப் தர மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு முதல் சட்டமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இதை கொடுத்து மாதிரி ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.